வணக்கம் விருச்சிகம் ராசியினரே, இந்த வாரம் ஜூலை 13 முதல் ஜூலை 19 வரை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் இன்றைய ராசிபலன் வீடியோவில் ஒவ்வொரு நாளின் முக்கிய அம்சங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் திங்கட்கிழமை பற்றி பேசலாம். இந்த நாளில் புதிதாக தொடங்கும் திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் முன் வைத்திருந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்த சிறந்த நேரம். உங்கள் மேலாளருடன் அல்லது கூட்டாளர்களுடன் பேசும்போது தெளிவாக உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள், ஏனெனில் இன்று உங்கள் வார்த்தைகள் அதிக தாக்கம் செலுத்தும். காதல் விஷயத்தில் தனியாக இருந்தால் புதியவரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் கவனமாக இருங்கள். முதலில் நண்பர் சுற்றில் அறிமுகம் பெறுவது நல்லது. ஆரோக்கியம் பார்வையில் காலை சிறிது யோகா அல்லது நீட்டிப்பு பயிற்சி செய்யுங்கள், இது நாளை முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் தரும். நிதி விஷயத்தில் இன்று சிறிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்களை ஆரம்பிக்கலாம், ஆனால் பெரிய செலவுகள் தவிர்க்க வேண்டும். இப்போது செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் தொடர்புகள் மற்றும் ஒத்துழைப்பு முக்கியம். உங்கள் குழு உறுப்பினர்களுடன் கூட்டம் நடத்தும் போது ஒற்றுமை மற்றும் புரிதல் அதிகரிக்கும், இதனால் திட்டங்கள் வேகமாக முன்னேறும். நீங்கள் விற்பனை அல்லது சேவை துறையில் இருந்தால் வாடிக்கையாளர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படுத்துவது உங்கள் விற்பனை இலக்கை எட்ட உதவும். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் உரையாடல் அதிகரிக்கும். இருவரும் ஒருவரின் உணர்வுகளை புரிந்துகொள்வது முக்கியம். சிறிய பரிசுகள் அல்லது கவனமான வார்த்தைகள் உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம் குறித்து செவ்வாய்க்கிழமை இரவில் அதிகம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறிது நடந்து கொள்வது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும். நிதி பகுதியில் இன்று உங்கள் கணக்குகளை மீண்டும் பரிசீலித்து தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சிக்கவும், இது எதிர்காலத்தில் பெரிய சேமிப்பை தரும். அடுத்ததாக புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அமைதியாக செயல்படலாம், இதனால் மன அழுத்தம் குறையும். வேலையில் புதிய சவால்கள் வந்தால் அவற்றை பயமில்லாமல் ஏற்கவும், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது நல்ல வாய்ப்பு. காதலில் இன்று உங்கள் துணையுடன் ஒரு சிறிய பயணம் அல்லது வெளியே செல்லும் திட்டம் அமைக்கலாம், இது உங்கள் உறவை புதிய உற்சாகத்துடன் நிரப்பும். ஆரோக்கியம் பார்வையில் புதன்கிழமை காலை சிறிது பழம் மற்றும் காய்கறி சாலட் எடுத்துக் கொள்ளுங்கள், இது உடலுக்கு தேவையான வைட்டமின்களை வழங்கும். நிதி விஷயத்தில் இன்று முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீண்டகால திட்டங்களை மீண்டும் பார்வையிடலாம், இது உங்கள் எதிர்கால நிதி நிலையை உறுதிப்படுத்தும். இப்போது வியாழக்கிழமை. இந்த நாளில் உங்கள் உடல் மற்றும் மனசு இரண்டிலும் சிறிது சோர்வு உணரலாம், அதனால் ஓய்வு எடுக்க நேரம் ஒதுக்குங்கள். வேலை பகுதியில் முக்கியமான விஷயங்களை முடிக்க வேண்டியிருந்தால் சிறிய இடைவேளைகள் எடுத்து மீண்டும் கவனம் செலுத்துங்கள், இது உற்பத்தியை அதிகரிக்கும். காதல் பகுதியில் இன்று உங்கள் துணையுடன் அமைதியான உரையாடல் முக்கியம். சிறிய முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை அமைதியாக தீர்க்க முயலுங்கள். ஆரோக்கியம் குறித்து வியாழக்கிழமை இரவில் மெதுவாக நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்யுங்கள், இது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல உறக்கத்தை தரும். நிதி பகுதியில் இன்று சிறிய வருமானம் அல்லது கூடுதல் பணம் கிடைத்தால் அதை சேமிப்பு கணக்கில் வைப்பு செய்யுங்கள், இது உங்கள் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாள் நிதி முடிவுகள் எடுக்க சிறந்த நேரம். உங்கள் முதலீடுகள், கடன்கள் அல்லது பெரிய வாங்குதல்கள் குறித்து தெளிவாக யோசிக்கலாம். வேலையில் மேலாளரின் பார்வை அதிகமாக இருக்கும், உங்கள் செயல்திறனை காட்ட சிறந்த வாய்ப்பு, அதனால் உங்கள் திட்டங்களை தெளிவாக விளக்குங்கள். காதல் பகுதியில் இன்று உங்கள் துணையுடன் எதிர்கால திட்டங்களைப் பற்றி பேசலாம். திருமணம், குடியேற்றம் அல்லது குடும்ப திட்டங்கள் குறித்து விவாதம் செய்யலாம், இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். ஆரோக்கியம் குறித்து வெள்ளிக்கிழமை அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம், மிதமான நடை அல்லது யோகா போதுமானது, இதனால் உடல் சோர்வை தவிர்க்கலாம். நிதி விஷயத்தில் இன்று பெரிய செலவுகள் அல்லது முதலீடுகள் செய்யும் போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது, இதனால் ஆபத்தை குறைக்கலாம். இப்போது சனிக்கிழமை. இந்த நாளில் ஆரோக்கியம் கவனிக்க ஓய்வு பெறுங்கள், உடலின் சோர்வை நீக்க சிறப்பு கவ. அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.